Your possessions will give you temporary joy. நீ வைத்திருக்கிறது, உன்னுடைய உடைமைகள், நீ பெற்றிருக்கிறது, நீ சாதிச்சிருக்கிறது, உன் பேங்க் பேலன்ஸ், நீ போட்டிருக்கிற நகைகள், நீ சேர்த்து வைத்திருக்கிறவர்கள், உன்னுடைய வேலை, உன்னுடைய பதவி, இது எல்லாம் உனக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் தற்காலிக சுகத்தை கொடுக்கும். ஆனால் கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருக்கிறபடியினாலே மரண படுக்கை கூட எனக்கு மகிழ்ச்சியை தான் தரும். நாம் இச்சிப்பது தேவ பிரசன்னத்தை அல்ல, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை, இந்த உலகத்தின் கவர்ச்சியை. தேவனை விட்டு தூரம் போனதினாலே, தேவனுக்கு விரோதமாய் போனதினாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே பெற்றுக்கொண்ட சாபம். ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்கு, ஐயோ எனக்கு போராட்டம் இருக்கு, ஐயோ எனக்கு கஷ்டம் இருக்கு. கஷ்டத்தின் மத்தியில தேவனை கைவிடுகிற ஜனமாக நீங்க இருப்பீர்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கஷ்டத்திலும் அந்த உபத்திரவத்திலும் போராடி கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, தேவைகள் மத்தியிலே கர்த்தரை பற்றிக் கொள்வீர்களான கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக கொடுத்திருக்கிற இந்த வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. தலைகளை தாழ்த்தி செபிப்போம். நல்ல இயேசுவே, உம்முடைய திருநாமத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய சத்தியத்தை எங்களுடைய சத்துவத்துக்காக நீர் கொண்டு வந்து சேர்க்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான தெய்வமே, எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. உடைய மெல்லிய சத்தம் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே துணிக்கட்டும். கடின இருதயத்தை எடுத்து போடுங்க, தசையான இருதயத்தை தாங்க. கவன சிதறல்களை எங்களை விட்டு எடுத்து போட்டு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எங்களை தேற்றவும் ஆற்றவும் ஜெபிக்கிறோம். மகிமை உமக்கே, கனம் உமக்கே, துதியும் உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருந்தால் அவர் சொல்லுகிற காரியம், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு, இப்ப நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அவர் எனக்கு அருளி செய்ய வேண்டும். ஆண்டவரே, எனக்கு சீக்கிரமா நான் வீடு கட்டணும், சொந்த வீடு எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டா அது இம்மீடியட்டா வேணும், நடக்கணும். நான் பெரிய காரா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நிச்சயமாக நடக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லியிருக்கு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அப்ப நான் ஆண்டவர் இடத்துல கேட்கிறது எதுவோ, நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்கிறது எதுவோ அதை ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். கரெக்டுங்களா? அப்ப அப்படி ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிற இந்த காலத்துல, இந்த வசனத்துல நம்ம உற்று கவனிக்க வேண்டும். என்னால் ஒரே ஒரு கண்டிஷனை வைக்கிறார். யாருக்கு, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், யாருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் அருளி செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை வைக்கிறான். எஸ், யார் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறார்களோ. ஆண்டவரே எனக்கு எப்படியாகிலும் வீடை கொடுங்கன்னு சொன்னா என் மன மகிழ்ச்சி கர்த்தரிடத்துல இல்ல, சொந்த வீட்டுல இருக்கு. ஆண்டவரே எனக்கு லக்ஸரி கார் வேணும்னா என் மன மகிழ்ச்சி கர்த்தரிடத்துல இல்ல, கார்ல இருக்கு. ஆண்டவரே எனக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கு ஆற்றலை கொடுங்க, நிறைய பணத்தை கொடுங்க அப்படின்னா என் மன மகிழ்ச்சி கர்த்தரிடத்துல இல்ல, பணத்துல இருக்கு. இதுல கவனத்தை வச்சுக்கிட்டு உலக பிரகாரமான ஆசைகளிலும் மேன்மைகளிலும் கவனத்தை வைத்து விட்டு அதுல மகிழ்ச்சியை வைத்து விட்டு, we get delighted not being in the presence of God. தேவ சமூகத்தில் இருப்பதை விட, தேவனை விட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட இந்த உலகம் அருளி செய்கிற காரியங்களிலே கவனத்தையும் இருதயத்தையும் வைத்து விட்டு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், யூ டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். நீ கர்த்தர் இடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நெகேமியா துவண்டு போயிருந்து தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லலாம், the joy of the Lord is our strength. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய
being delighted in the presence of God. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருப்பது நம்மை கர்த்தருக்குள் பரிபூரணப்படுத்துகிறது. நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டது போல 22-23 வயதுல மதுரவாயில் பகுதியில் நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து அந்த வாலிப காலத்தில் பல நாட்கள் சாப்பிடாம பட்டினியோடு கூட குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்காது. ஆனால் அந்த பகுதியில் 8 இடங்கள்ல ஞாயிறு வகுப்பு நடந்து கொண்டு இருந்தது. ஒரு இடத்துல முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு ஓடணும், நடுவில் டைம் கிடைக்காது, ஓடிக்கிட்டே இருப்பேன். என்னோடு இருந்தவர்கள் வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய சம்பாத்தியத்தின் பெரும் பகுதியை நான் ஊழியத்தில் செலவு செய்து கொண்டிருந்தேன். யோசிக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு வரை என் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் ரம்யமாய் சந்தித்து வந்திருக்கிறார். என்னை உயர்த்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்த பொழுது நான் குறைவுபட்டதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில குறைவுன்னு ஒண்ணு இல்லை. ஆனால் நான் நிறைவை பார்க்க ஆரம்பிச்சேன்னா நிச்சயமா குறைவு ஏற்படும் என் வாழ்க்கையில். இததான் சங்கீதக்காரன் அருமையா சொல்றான். சங்கீதம் 23:6 சங்கீதம் 23:6 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஐயா, எனக்கு சந்தேகமே கிடையாது, என் தேவன் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகையினாலே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எனக்கு நன்மை வரும், எனக்கு கிருபை வரும், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஆனா கர்த்தர் கொடுக்கிற மேன்மையில, கர்த்தர் கொடுக்கிற மகிமையில இல்ல என் கவனம். என் கவனம் எங்க இருக்கும்? நானோ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் எனக்கு அரண்மனையை கொடுக்கலாம், கர்த்தர் எனக்கு வேலையாட்களை கொடுக்கலாம், கர்த்தர் எனக்கு பதவியை கொடுக்கலாம், கர்த்தர் எனக்கு ராஜரீகத்தை கொடுக்கலாம். ஆனால் நான் அவைகளில என் கவனத்தை வைக்க மாட்டேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். 1000 வருடங்களை பார்க்கலாம் அல்லது 1000 நாட்களை பார்க்கலாம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் சமூகத்தில் இருக்கிற ஒரே நாள் உச்சிதான். ஒரு நாள் போதேன் தேவ சமூகத்தில். நான் 1000 வருடங்கள் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இந்த நபரை குறித்து நான் பின்னாடி கடைசியா நான் பேசுறேன். I'll come back. ஏன் தேவனை விட உலகமும் பாவமும் இன்பமாய் தெரிகிறது? ஒரு கேள்வி கேட்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா கர்த்தர் என் வேண்டுதல்களை அருளி செய்வார்னு வசனம் சொல்லுது. ஆனால் the godliness is not a pursuit. தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையின் ஆசையாக இருக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலா நமக்கு இன்பம் எங்கெல்லாம் கிடைக்குது? உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். So the question that comes, ஆண்டவரிடத்துல சகல ஆசீர்வாதமும் இருந்தும் என் இருதயம் அல்லது உங்கள் இருதயம் ஏன் இந்த உலகத்தின் அழிந்து போகிற சாதாரண காரியங்களிலே நம்முடைய ஆசை, நம்முடைய இன்பம், நம்முடைய மனம் அவற்றிலே கவர்ந்து இழுக்கப்படுகிறது? சிலருக்குலாம் there are questions that comes. என்னை பார்க்கும்போது ஐ திங்க் நான் ரொம்ப சந்தோஷமே இல்லாம நிம்மதியே இல்லாம வாழ்ற மாதிரி எல்லா சிலருக்கு நினைப்பு இல்ல. கல்லூரி படிக்கும் போது என்ன கேட்டாங்க, என்னோட கல்லூரி வாழ்க்கையில் என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்க, இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எந்த வயசுல நீ என்ஜாய் பண்ண போறேன்னா சொன்ன, நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். I'm enjoying my life to the fullest. You may not have that idea. நான் மச்சான் சொல்றேன், நீ
சாரி, உன் கேட்டகரி வேற, என் கேட்டகரி வேற. நான் சந்தோஷமா தான்ப்பா இருக்கிறேன், அந்த சந்தோஷம் உனக்கு புரியல. Your possessions will give you temporary joy. நீ வைத்திருக்கிறது, உன்னுடைய உடைமைகள், நீ பெற்று இருக்கிறது, நீ சாதிச்சிருக்கிறது, உன் பேங்க் பேலன்ஸ், நீ போட்டிருக்கிற நகைகள், நீ சேர்த்து வைத்திருக்கிறவர்கள், உன்னுடைய வேலை, உன்னுடைய பதவி, இது எல்லாம் உனக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் தற்காலிக சுகத்தை கொடுக்கும். ஆனால் கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருக்கிறபடியினாலே மரண படுக்கை கூட எனக்கு மகிழ்ச்சியை தான் தரும். மரண படுக்கை கூட எனக்கு மகிழ்ச்சியை தரும். விக்டோரியா அம்மா படுக்கையில இருந்தாங்க. டாக்டர்ஸ் வந்து கேட்கிறாங்க, நீங்க பாக்குற அந்த பிக்சர்ல கடைசியாக இருக்கிற அம்மா தான் இறந்துட்டாங்க கடந்த வாரத்துல. அந்த அம்மா ரொம்ப முடியல, ஹார்ட்ல ப்ராப்ளம், கிட்னில இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, ரொம்ப உடைந்து போன ஒரு நிலையில டாக்டர்ஸால ஒன்றும் பண்ண முடியாது, பிரெயின்ல ஒரு டியூமர் வந்துருச்சு. இப்படி பல போராட்டத்தின் மத்தியில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சனிக்கிழமை ரொம்ப முடியல, ரொம்ப சிக்கா இருக்கிறாங்க, மூச்சு திணறல் ஏற்படுது, சரியா மூச்சு விட முடியல. சனிக்கிழமை டாக்டர் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. சனிக்கிழமை டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. திங்கக்கிழமை வாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ திங்கக்கிழமை இந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்க. ஜிஹெச் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. பெரிய வசதி படைத்தவர்கள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா கிளம்புறாங்க. பிள்ளைங்க சொல்றாங்க, உங்களால நடக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, என்னம்மா பண்ண போறீங்கன்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில், திங்கக்கிழமை டாக்டரை பார்க்கறதுக்கு என்னால எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக முடியுமானால், என்னுடைய உடல் ரீதியான பிரச்சனையை நான் சரி செய்வதற்கு எழுந்து நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக கூடுமானால், இன்றைக்கு என் தேவனை ஆராதிப்பதற்கு சபைக்கு போக முடியும், போய் ஆகணும் என்று சொல்லி அவங்க வந்தாங்க. சபையில உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களால உட்கார முடியல, ரொம்ப பலவீனப்பட்டதுனால பின்னாடி சாஞ்சி உட்கார்ந்துக்கிட்டு படுத்து இருந்து செய்தியை கேட்டுட்டு தான் கடந்து போயிருக்கிறாங்க. போனவங்க ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பேரலிசிஸ் வந்துச்சு. கர்த்தர் அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்தாங்க. திரும்ப ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் வந்தது. ஹாஸ்பிட்டலில் போய் போன வாரத்துக்கு முந்தின வாரம், இஃப் ஐம் ரைட், இட் வாஸ் ஆன் அ ஃப்ரைடே, போன வெள்ளிக்கிழமை இல்லாமல் அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை அவங்க இருதயம் நின்று விட்டது. சரிங்களா? சிபிஆர்னு சொல்லுவாங்க, அழுத்தி மூச்சு பை கொடுத்து ரிவைவ் பண்ணுவாங்க. இப்படி சிபிஆர் கொடுத்து அவங்கள ரிவைவ் பண்ணி வென்டிலேட்டர் போட்டிருக்காங்க. வென்டிலேட்டர்னா 3 நிலையில் போடுவாங்க. வென்டிலேட்டர் போட்டு அதுதான் மூச்சு விடுறதுக்கு அதுதான் வேலை செய்யும், இருதயம் வேலை செய்யாது. இருதயம் துடிக்கிற மாதிரியே அது செயல்பட்டு, அந்த மெஷின் செயல்பட்டு கொண்டு இருக்கும். அதன் பிறகு அது இருதயம் கொஞ்சம் ரெகுலரைஸ் ஆன பிறகு சப்போர்ட் பண்ணும் அந்த மெஷின். இருதயம் சீராக ஓடுவதற்கு பணி செய்வதற்கு அந்த மெஷின் சப்போர்ட் பண்ணும். அதன் பிறகு அதிலிருந்து வெளியே வரலாம். இருதயம் தானாவே செயல்பட ஆரம்பித்தா வரலாம். அவங்க ஸ்டண்ட் அந்த 2 நாளைக்கு முன்னாடி, அவங்க இருதயம் நின்று போவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்து ஸ்டண்ட் வச்சிருக்காங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி. மெடிக்கல் ஹிஸ்டரியில வெரி வெரி ரேர் சினாரியோ, ஒருத்தவங்களுக்கு ஸ்டண்ட் வச்ச பிறகு கார்டியக் அரெஸ்ட் வந்துச்சுன்னா அவங்களை காப்பாற்ற முடியாது, அவங்களை காப்பாற்றவே முடியாது. சிபிஆர் பண்ணி அவங்கள மீண்டுமாக உயிர்ப்பிக்க பண்ணுகிறார்கள். இது வெள்ளிக்கிழமை நடக்குது. நான் போறேன், தேம்பி அழுகிறாங்க பிள்ளைங்க. நம்ம சிலர் போய் பார்த்துட்டு வந்தோம் அவங்கள. ஞாயிற்றுக்கிழமை காலையில அப்பாவும் பிள்ளையும் தேவனை ஆராதிப்பதற்கு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிறாங்க, சர்ச்சில் இருக்கிறாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் ஐசியூல வென்டிலேட்டர்ல போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்பாவும் மகளும் ஜெமிமாவும் தேவனை ஆராதிப்பதற்கு சபையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. புதன்கிழமை காலை நினைக்கிறேன், காலையில் 6:15 6:20
பாஸ்டர் ஆப்ரேக்கு ஒரு தகவல் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. உங்கள் மனைவி இறந்துட்டாங்கன்னு. மனைவி இறந்துட்டாங்க என்கிற தகவலை கொடுக்குறாங்க. 6:30 மணிக்கு காலை ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்சு ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். சபையினுடைய ஜெபத்தை 6:20 மனைவி இறந்து விட்டாங்க என்ற செய்தி கேட்ட பிறகு 6:30 மணிக்கு ஊழியத்தை விடாம ஒரு மனுஷன் நடத்துறாரு. எல்லாருக்கும் ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். என் மனைவி மரித்து போனார்கள், நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஜெபத்தை நடத்தினார். இவங்களெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம்னா சூப்பர்மேன் மாதிரி பார்ப்போம். அவங்கெல்லாம் பண்ணுவாங்க, நாங்கெல்லாம் முடியாது, நாங்கள் டைம் கட்சா பார்த்துப்போம், டைம் கட்சா சர்ச்சுக்கு வருவோம், டைம் கட்சா பைபிளை தொடுவோம், டைம் கட்சா. இவர்கள் வெகுமதி பரலோகத்தில் பெருசா இருக்கும். இவர்கள் கிறிஸ்துவிலே மன மகிழ்ச்சியாயிருக்கிற தேவ பிள்ளைகள். தேம்பி தேம்பி குடும்பம் அழுது கொண்டு இருக்குது. அத்தனை பேர் அழுகிறாங்க. ஏன் தெரியுமா அழுதாங்க? நம்பிக்கை இல்லாமங்க யாரும் அழுகல. அவர்கள் மேல அன்பை அளவில்லாம கொட்டின ஒருவர் மரித்து போனாங்க. இந்த அன்பு இனி யாருக்கிட்ட கிடைக்கும்னு ஏங்கி எல்லாரும் அழுதாங்க. அந்த அம்மா பிள்ளைங்களை திட்டினது கிடையாதான், அடிச்சது கிடையாதான், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்ததே கிடையாதான். அன்பு அன்பு மாத்திரம்தான் அந்த அம்மாவோட பாஷை. என் மகளை மை ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுவாங்க. வயசானவங்க, அவங்க பேர பிள்ளைகள் எடுத்திருக்கிறவங்க எல்லா வயதுக்குரியவர்கள் இடத்துல அவ்வளவு அன்பா இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த தாயார் மரிக்கும் தருவாயும் கர்த்தர் மேல இருந்த மகிழ்ச்சியை, கர்த்தர் மேல இருந்த அந்த ஈர்ப்பை, ஒப்பு கொடுத்தலை, பாசத்தை, அன்பை, அந்த பக்தியை விடவே இல்லை. அவங்களும் விடல, அவர்கள் குடும்பமும் விடல. நான் சொல்றேன், பரலோகத்தில் அவர்கள் வெகுமதி பெரிதாயிருக்கும்னு சொன்னேன். இந்த உலகத்தில் அவர்கள் வெகுமதி மகா பெரியதா இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு அதை கண்களால் பார்க்க முடியாது, ஒரு காலத்தில் பார்ப்போம், நிச்சயமாய் பார்ப்போம். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் தலைமுறையையும், என வேதம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கு நன்மை செய்கிற தேவன். 1000 தலைமுறைக்கு. இன்னைக்கு வாழ்க்கையை எப்படி நடத்தலாம், இன்னைக்கு எப்படி சேர்த்து வைக்கலாம், இன்னும் 2 வருஷம், இன்னும் 2 வருஷம் கடவுளை தூக்கி குப்பையில போட்டுட்டு, கடவுளும் வேணாம், பைபிள் வேணாம், சபை வேணாம், ஊழியம், பணம் வேணும்டா எனக்கு லைஃப்ல. அதுக்கு பின்னாடி ஓடி 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 இல்ல. இங்க இருந்து மாமண்டூருக்கு பைக்ல போய் ஊழியம் செஞ்ச குடும்பம் அவங்க. செங்கல்பட்டு கழிச்சு அங்க போய் ஊழியம் செய்துட்டு வருவாங்க. கர்த்தர் தம்முடையவர்களை உயர்த்துகிறார், கனம் பண்ணுகிறார். எப்படி நடந்தது தெரியுமா? அவங்க அடக்க ஆராதனை, தம்பி சாட்சி சொன்னார் வந்து அதை பத்தி. பாட்டு பாடி தேவனை ஆராதி வர்ஷிப் லீட் பண்றது பாஸ்டர் ஓப்ரே. மனைவி இருந்த இடத்துல அங்கே ஆராதனையை நடத்தி கொண்டே தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார். நாம் கர்த்தரில் எப்படியாக இருக்கிறோம்? இந்த கேள்வி திரும்ப இது 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 இப்படிப்பட்ட சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்குது. ஆனா இன்னும் அநேகருடைய வாழ்க்கை கர்த்தரிலே இந்த மன மகிழ்ச்சி இல்லை, கர்த்தரிலே நிறைவு இல்லை. யாரை எங்க தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தை தேடி. இந்த உலகத்தின் காரியங்களிலே நம்முடைய ஆசையும், நம்முடைய ஈடுபாடும், நம்முடைய இருதயத்தின் ஏக்கமும், அல்லது இப்படி சொல்லட்டுங்களா, நாம் இச்சிப்பது தேவ பிரசன்னத்தை அல்ல, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை, இந்த உலகத்தின் கவர்ச்சியை. We lust behind the glory of this world, not the glory of God of heaven and earth. ஏன் அநேகர் இந்த காரியத்தில் இப்படி சிக்கொண்டு இருப்பதற்கான காரணம் என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் படைத்த தன்னுடைய மானுடத்திற்கு தேவைகளை சந்திக்கும்படியாக தோட்டத்தை உருவாக்கி ஆதாமை அங்கே வைக்கிறார். அங்கே வைத்த தேவன் சொல்லுகிறார், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர்
தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் 1-2 இல்ல சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே இது முதல்ல முடிச்சிடலாம். இங்க என்ன பார்க்கிறோம்? சகலவித விருட்சங்களை உண்டு பண்ணுகிறார். இந்த சகலவித விருட்சங்களும் எப்படியாக இருக்குது? பார்வைக்கு அழகும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான புசிப்புக்கு நலமுமான சகல விருட்சம். there are plenty out there which are good, beautiful and good for eating. அது எனக்கு கண்களுக்கு இன்பத்தை கொடுக்குது, உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களை, மரங்களை, விருட்சங்களை தேவன் படைத்திருக்கிறார். தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 2 விருட்சங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இரண்டாவது ஜீவ விருட்சம். அவர் தடை செய்தது ஒன்றே ஒன்று. See, there are plenty out there to enjoy life. ஆதாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு அநேக காரியங்களை படைத்த தேவன் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறார். தம்பி, நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ, நீ எல்லாத்தையும் அனுபவித்துக் கொள்ளலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் என்ன செய்யாத, நீ சாப்பிடக்கூடாது, புசிக்க கூடாது. அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய்னு சொன்னார். இதை நீ சாப்பிட்டேனா சாகவே சாவாய். தேவன் கீழ்ப்படிதலை உங்களிடத்திலே என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆதாம் இடத்திலே அதை எதிர்பார்த்தால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பாட்டி சொன்ன காரியம், அவங்க பார்க்கிறாங்க இந்த பழத்தை பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட பிறகு பிசாசு தேவனை சந்தேகிக்கும்படியான ஒரு சூழலை உருவாக்குகிறான். படைத்த தேவனை இவர்கள் சந்தேகிக்கிறார்கள். சந்தேகித்த பிறகு, நல்லா கவனிக்கணும், சந்தேகித்த பிறகு, தேவனை சந்தேகப்பட்ட பிறகு, பிசாசுக்கு செவி கொடுத்த பிறகு, நம்முடைய பாணியில சொல்லணும்னா தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்து வேதத்தை தியானித்து சபையின் ஐக்கியத்திலே பங்கு எடுத்து சத்திய வார்த்தைகளை கேட்டு தேர்ச்சி பெற வேண்டியவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல டிவியில சீரியலை உட்காந்து பார்த்துக்கிட்டு, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை நோண்டிக்கிட்டு, யூடியூப்ல ஷார்ட்ஸை நோண்டிக்கிட்டு, படத்தை பார்த்துக்கிட்டு, யூடியூப் சேனல்ஸை பார்த்துக்கிட்டு, பல காரியங்களில் நேரத்தை செலவிட்டு கொண்டு இப்படியாக வாழ்க்கையை துளைத்து போட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையில இந்த இப்படிப்பட்ட உலக பிரகாரமான கவர்ச்சியின் காரியங்களினாலே நாம இழுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்ட பிறகு, கடவுள் முக்கியம் இல்லை, கடவுள் பொய் சொல்லிட்டாருன்னு ஒரு விஷயத்த சொல்றான், அதை அவர் நம்புறான். நீ சாகவே சாக மாட்டாய், உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவர்களை போல ஆயிடுவேன்னு சொன்னதை நம்பி அதுக்கு அவ இடம் கொடுக்கிறா. அப்படி இடம் கொடுத்ததுனால அவ என்ன சொல்றா? 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட விருட்சமா இருக்கிறது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு, இவ்வளவு நாள் அது நல்லதா படல, இவ்வளவு நாள் அது தேவை படல, இவ்வளவு நாள் அது கண்ணுக்கு இன்பமா தெரியல, இவ்வளவு நாள் புத்தி தெளியணுன்ற எண்ணமும் இல்லை, அவசியமும் இல்லை. பிசாசினாலே சோதிக்கப்பட்ட உடனே எல்லாமே இன்பமா தெரியுது. கர்த்தர் அனுபவிக்க கொடுத்திருக்கிறவைகளை விட்டு எங்க போகுது நம்முடைய இருதயம்? தேவன் தடை செய்திருக்கிற பாவங்களிலே, பாவத்தின் இச்சைகளிலே அல்லது பாவத்தை அனுபவிக்கிறதிலே நமக்கு இன்பம் கிடைக்குது. சரிங்களா? ஏன் தேவன் தடை செய்தவைகள் இச்சிக்கப்படுகிறதுக்கு இன்பமாயும் இருக்கிறது? ஏன்னா பிசாசின் வஞ்சனையிலே சிக்குண்டு இருக்கிறவர்களுக்கு அது இன்பத்தை தருகிறது. Now the question that you and me should ask, தேவ பிரசன்னத்தில் நாம கேட்க வேண்டிய கேள்வி, எனக்கு அல்லது உங்களுக்கு அல்லது நமக்கு எது மனமகிழ்ச்சியை தருகிறது? கர்த்தர் வேண்டாம், கர்த்தர் அருளுகிற கிருபை வேண்டாம், கர்த்தருடைய சமூகம் வேண்டாம்,
ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் வேணும். எப்படிங்க கிடைக்கும்? இதனுடைய சாபம் என்ன தெரியுங்களா? பின்னாடி வாசிங்க. இவங்க கேட்குறாங்க, எப்பா நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொன்னதுக்கு 11ஆம் வசனத்தில் 12ஆம் வசனம், அதற்கு ஆதாம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். நானா சாப்பிடல, நீங்க எனக்கு கொடுத்தவ எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்திரீயானவள் 13ஆம் வசனம், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நானா செய்யல, நீ படைச்ச சர்ப்பம் என்ன? ஆதாம் சொன்னா, நீ படைச்ச ஸ்திரீ என்னை வஞ்சித்தால். ஸ்திரீ சொல்றா, நீ படைத்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பத்தை போய் அவர் கேட்கல, ஸ்ட்ரைட்டா அவன் யாருன்னு தெரியும். 14ஆம் வசனத்தை சொல்றாரு, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ ஏன் செஞ்சேன்னு கேட்கல, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஆனால் 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் கர்த்தர். இவங்க எல்லாரும் சாக்கு சொல்லி 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 சர்பத்தில் வந்து நின்னாங்க. தேவன் படைத்தது தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. இவர் அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். முதலாவது சர்பத்தை சபித்தார், பிறகு அவர் ஸ்திரீயை நோக்கி, ரெண்டாவது ஸ்திரீ கிட்ட போறாரு, சர்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டவள் பெண், அவகிட்ட போறாரு, நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய். அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆதாமை பார்த்து சொன்னாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கரிய. உன் மனைவிக்கு செவி கொடுத்து நான் உனக்கு விளக்கினதை நீ விரும்பினபடியினாலே, நீ புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். விளங்குதுங்களா? ஏன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆயிட்டோம்? அப்படியே உழைச்சாலும் திருப்தி இல்லைன்னு. ஏன்னா இங்கிருந்து வந்தது அந்த சாபம். தேவனை விட்டு தூரம் போனதினாலே, தேவனுக்கு விரோதமாய் போனதினாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே பெற்றுக்கொண்ட சாபம். இது புரியாம இன்னும் அந்த சாபத்துக்கு பின்னாடியே, சாபத்திலிருந்து விமோச்சனம் வேணும், சாபத்திலிருந்து விடுதலை வேணும்னா கிறிஸ்துவண்டை வா. கிறிஸ்துவனிடத்தில் நீ வருவாயானால் வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி வந்தார், எதற்கு வந்தார் என்று சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்க, நானோ அவைகள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் பரிபூரண பெறவும். ஒரு ஜீவன்றது உங்களுக்கு புரியலைன்னா மாற்றி சொல்றேன், அவர்கள் வாழவும் அந்த வாழ்க்கை பரிபூரணமாக இருக்கவும் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்திற்கு வந்தார். மரித்து போய் கொண்டிருந்த உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை பரிசளிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். கிறிஸ்து இயேசுவிலே சகல நிறைவையும் அவர் தருகிறார். இன்றைக்கு நீங்கள் யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்கு ஈர்ப்பை உண்டு பண்ணுகிறது? வேதத்தை காட்டு, தேவனுடைய காரியங்களை காட்டிலும் இந்த உலகத்தின் காரியம் எனக்கு கவர்ச்சியாக தோணுது. உங்களுக்கு கவர்ச்சியாக தோணுதுன்னா நல்லா கவனிங்க அருமையானவர்களே. இந்த உலகம் உங்களை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் பீயிங் டிசீவ்ட் பை சேட்டன். பிசாசினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. தேவ பிரசன்னம் உங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்குமானால் கர்த்தர் உங்கள் இருதயின் வேண்டுதல்களை அருளி செய்வார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு முறை பிரதர் பக்த் சிங் அவர்கள் ஆண்டவர் சொன்னார், கிளம்பி போப்பா அவர் ஊருக்குன்னு சொல்லிட்டு. இவர்கிட்ட காசு இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து போகிறாரு. ஏர்போர்ட்டில் போய் லைனில் நிற்கிறாரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி இப்போ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறோம், அப்போ அப்படி இல்லை, அங்கே கவுண்டரில் தான் போய் டிக்கெட் எடுக்கணும். ஸோ ஏர்போர்ட்டுக்கு, சென்னை ஏர்போர்ட்டில் போய் லைனில் நிற்கிறாரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு. கையில் ரூபா இல்லை.
இவர் கேட்குறாரு, அப்பா நீங்கள் போக சொல்லிட்டீங்கன்னு வந்துட்டேன், ஆனால் டிக்கெட்டுக்கு காசு இல்லை, இன்னும் 2 பேர் தான் முன்னாடி இருக்கிறாங்க, நான் போய் எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும், கையில் காசு இல்லை, லைனில் நின்றுட்டு இருக்கிறாண்டவரே, என்ன சொல்ல போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. இவர் ஜோம் பண்ணி கண்ணை திறக்கும் போது somebody came and tapped him on the shoulder, முதுகில் அப்படி தட்டி, ஐயா ஸ்தோத்திரங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கவரை கொடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்து பார்த்தா டிக்கெட்டுக்கான காசு, எக்ஸாக்ட் தேவையான பணம் அதில் இருக்குது. With that he took the flight and went off. அவனால இன்னொன்று கவனிக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து போய் நின்னாரு, போகிறதுக்கு டிக்கெட்டு காசு வந்துச்சு, ரிட்டர்ன் வரணும்னா திரும்ப கர்த்தரை தான் சார்ந்திருக்கணும், ஏன்னா ரிட்டர்ன் டிக்கெட்டு காசு இல்லை. கர்த்தர் திரும்ப கொண்டு வந்தார். இங்கிலாந்து தேசத்தில் போய் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐரோப்பா தேசங்களிலே பல இடங்களிலேயும் அமெரிக்காவிலே வேலை செய்து பணம் சம்பாதித்த தேவ மனிதன், சீக்கிய குடும்பத்தில் இருந்து கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், எல்லாவற்றையும் நல்லா விளங்குதுங்களா? படித்தது எங்க? இங்கிலாந்து தேசத்தில் 1920களில் இங்கிலாந்து தேசத்தில் போய் படித்தவர், அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் வேலை செய்தவர், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்து நின்னாருங்க. ஏர்போர்ட்டில் மும்பை போர்ட்டில் துறைமுகத்தில் அவர் வந்து இறங்கும் போது அவருடைய தகப்பனார் கேட்குறாரு, தம்பி நீ இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்ட, மதம் மாறிட்டேன்லாம் கேள்விப்படுறேன், பரவாயில்ல, நீ படித்தவன், நீ மாற்றிக்க மாட்டேன்னு தெரியும், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோ, நீ மதம் மாறிட்டேன்றத மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ. ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் 1920களில் ஒரு பையனை இங்கிலாந்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க பிச்சைக்காரங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரிய பணக்காரங்க. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ வா, நம்ம கூட இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், உனக்கு வாழ்க்கை இருக்குது, பிரச்சனை இல்லைடா, ஆனால் இயேசுவை மாத்திரம் என்ன செய்யாத, நீ இயேசுவை அறிந்திருக்கிறாய், ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய்ன்னு யாருக்கும் சொல்லாத. அதுக்கு பிரதர் பக்த சிங் சொன்னாராம், அப்பா, ஜீசஸ் இஸ் மை பிரெத், இயேசு என் சுவாசம், நான் சுவாசிக்காமல் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இயேசுவை சொல்லாமல் என்னால் வாழ முடியும்னாரு. என்ன நடந்ததுன்னா, அந்த துறைமுகத்திலேயே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. கையில் சாப்பிட்றதுக்கு காசு கிடையாது, பிளாட்ஃபார்மில் படுத்து எழுந்து ஒரு நாள் அவர் ரொம்ப பசியில் அவை மயக்கத்தில் கிடக்கிறாரு. லாகூரில், இன்னைக்கு பாகிஸ்தான், இது இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக நடந்த சம்பவம். படுத்து கிடக்கிறாரு. சில நரிக்குறவர்கள் பூனைக்கறியை அடித்து சமைத்து கொண்டு இருக்கிறாங்க. பூனைக்கறி சமைச்சிருக்காங்க போல். அவங்க இவர் சோகமாக அப்படியே பலவீனமாக விழுந்திருக்கிறத பார்த்து அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, அதை என்னன்னு கேட்காம ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டுட்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தினார். இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய தெரு பிரசங்கம் என்கிற ஊழியத்தை, ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்னு சொல்லுவாங்க, அதை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவர் அவர் தான். அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் அதை செய்தார், சைரகஸில் அதை செய்தார். எங்களுக்கான பயிற்சி அந்த சபையின் மூலமாக வந்தது. பல சபைகள், நூற்றுக்கணக்கான சபைகள் இன்றைக்கும் நாட்டப்பட்டு தேவனாலே சென்னையில் 1937, 32, 34 மிகப்பெரிய எழுப்புதல் உண்டானது பிரதர் பக்த சிங்கோடைய பிரசங்கத்தினால. ஆனால் கிறிஸ்துவை முதன்மையாக வைத்தார். கர்த்தர் உலகம் முழுவதும் அவரை பயன்படுத்தினார். 21ஆம் நூற்றாண்டின் அப்போஸ்தலன் என்கிற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய தேவ மனிதன். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டார். கிறிஸ்து அவரை உயர்த்தினார். அவர் குறைவில்லை. கர்த்தர் ஆசீர்வதித்தார். எதை தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்க? 3 வேதத்திலிருந்து 3 நபர்களை பார்த்துட்டு வேகமா முடிச்சிடலாம். தன் நண்பர்கள், சகோதரர்களாலே அடிமையாக விற்கப்பட்டு போனவன் யோசேப்பு. அவன் அடிமையாக இருந்த வீட்டிலே போத்திபாரின் மனைவி அவனை வலுக்கட்டாயமாக இச்சைக்கு அழைக்கிறாள். ஆனால் யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து இருந்ததினாலே தன் வஸ்திரத்தை கலட்டி விட்டு ஓடி போகிறான்.
ஒருவேளை இன்னைக்கு இது நடக்குமானா எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவ மனிதன் யோசேப்பு தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுறான். தேவன் அவனோடு கூட இருந்தார். என்ன நடந்தது தெரியுமா? போத்திபார் அவனை தண்டிச்சு அவன் பொண்டாட்டியை பேச்சு கேட்ட அவ போய் சொல்லிட்டா. இவன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான்னு அவ சொல்லிட்டா. அதனால அவன் தண்டனைக்கு ஆளாகி சிறைச்சாலையில இருந்தான். தேவன் சிறைச்சாலையில இருந்த அவனை, அடிமையாக விற்கப்பட்டு சிறைச்சாலையில இருந்த அவனை தேவன் அதிபதியாக மாற்றினார். அங்கே பார்வோன் ராஜா சொல்றான், அன்னைக்கு இருந்த அரசர்களிலேயே மிகவும் வல்லமையான ஒரு அரசு அப்படின்னு சொன்னா எகிப்திய அரசு. அவ்வளோ செல்வந்தர்கள், கோடீஸ்வரங்க, மிக டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு பீப்புள். அந்த ராஜா சொல்றான், நானும் என் மனைவியும் என் வீட்டாரும் மாத்திரம் உன்னுடைய ஆளுகைக்கு வெளியே இருப்போம், மீதி எல்லாரும் உனக்கு கீழே தான். நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளை தவிர மீதி எல்லாரும் உன் கீழே தான். உன்னை கேட்காம கையை காலை எவனாவது ஆட்டினானா அவன் தலையை வெட்டிடுன்றார். அடிமையாக விற்கப்பட்டு போனவனை அதிகாரியாக, அதிபதியாக தேவன் உயர்த்தினார். ஏன் தெரியுங்களா? ஏன்னா வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், அவனுக்கு தரிசனம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர். அந்த தரிசனத்தை கொடுத்த தேவனை அவன் பற்றி கொண்டிருந்தான். அந்த தேவனுக்கு உண்மையாக இருந்தான். அந்த தேவனிலே மனமகிழ்ச்சியாக இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். சங்கீதம் 105 வாசிக்கிறோம், 17 21 வரை இருக்கிற வசனங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அதன் பிறகு வாசிக்கலாம், கர்த்தர் அவனை அதிபதியாக்கினார். யோசேப்பை ஆயத்தம் பண்ணி தன் ஜனத்தை போஷிப்பதற்கு அவனை உயர்த்தினார் தேவன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க அடிமை வீட்டில் இருக்கிறதுனால தேவனை புறக்கணிப்பீங்களே, ஆனால் கடைசி வரைக்கும் அடிமைத்தனத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்கு, ஐயோ எனக்கு போராட்டம் இருக்கு, ஐயோ எனக்கு கஷ்டம் இருக்கு, கஷ்டத்தின் மத்தியில தேவனை கைவிடுகிற ஜனமாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கஷ்டத்திலும் அந்த உபத்திரவத்திலும் போராடி கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, தேவைகள் மத்தியிலே கர்த்தரை பற்றிக் கொள்வீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார். யோசேப்பு இச்சையின் சோதனையிலும் அதிகமாய் தேவனில் மனமகிழ்ச்சியாக இருந்தான். Joseph was delighted in the Lord more than the lust and the glamour of the world. இரண்டாவதாக ஒரு நபரை பார்க்கிறோம். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், தன் குடும்பத்தாராலே ஒதுக்கப்பட்டவன். சரிங்களா? இவன் பெருசா சாதிக்க முடியாது, இவன் ஒன்றும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய பெற்றோராலும் மற்றோராலும் ஒடுக்கப்பட்டவன். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்னா. குடும்பத்தாராலே ஒதுக்கப்பட்டவன், தேவனாலே ராஜாவாக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனாலே ராஜாவாக்கப்பட்டவன். சரிங்களா? தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வருகிறான். வரும்போது டான்ஸ் ஆடி தேவனை ஆராதித்து, அவனால ராஜ வஸ்திரம் மேல போட்டிருக்கான், அதை தூக்கி போட்டான். ராஜ வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு, ஆண்டவருடைய பிரசன்னம், என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இங்கே வருகிறது, இங்கே என் தேவன் ஆளுகை ராஜா சொல்றான், என் தேவன் ஆளுகை செய்ய போறார், என் தேவனுடைய ஆளுகை என் வீட்டிற்குள்ளாக அல்லது என் நாட்டிற்குள்ளாக வரப்போகிறது, ஹல்லேலூயா என்று சொல்லி தேவனை கொண்டாடி துதித்து பாடிக்கொண்டு வருகிறான். இதை சவுலனுடைய மகளும் தாவீதின் மனைவியுமாகிய மீகாள் பார்த்துட்டு சொல்றா, அசிங்கமா இல்லை, அடிமை பெண்களோட சேர்ந்து ஆடிக்கொண்டு இருக்கிறாயே, உனக்கு அசிங்கமா இல்லையா? நீ ராஜாவா நடந்து கொண்டாயா? ராஜா எப்படி நடக்கணும்? நீ ராஜா ராஜ்யத்தின் மேன்மையை விட்டுட்டு, ராஜான்ற மகிமையை விட்டுட்டு அசிங்கமா ரோட்ல ஆடிக்கிட்டு வரையே, பெண்களோடும் அடிமைகளோடும் கூட சேர்ந்து என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னான், உன் தகப்பன் வீட்டிலும் மற்ற அனைவரை காட்டிலும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைத்தார்.
அவர் என்னை உயர்த்தினார், என்னை ராஜாவாக்கினார், என்னை கனம் பண்ணி இருக்கிறார். இத்தனை கிருபையை செய்த என் தேவனை கவனிக்கணும். இது இல்ல, இதை விட நான் கீழே இறங்கணும்னா, இதை விட நான் இன்னும் என்னை அவமானப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னை நான் தாழ்த்துவேன், என் தேவனை உயர்த்தும்படிக்குன்னு சொன்னான். வேதம் சொல்லுது, கர்த்தரை காட்டிலும் தன்னுடைய புருஷனுடைய ராஜகுமாரத்தியாக இருந்தபடினால அந்த ராஜ்ய கம்பீரம் அப்படியே இருக்கணும், பந்தாவா இருக்கணும் என்று நினைத்தால், வேதம் சொல்லுது, அவள் சாகிற வரைக்கும் அவளுக்கு குழந்தை பிறக்கல. கடைசி வரை குழந்தை இல்லாம இருந்தார். ஆனால் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் தாவீதை மகிமைப்படுத்தினார். அந்த தாவீது சொன்னா சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் யெகோவாவுடைய அல்லது தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என்னுடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். I will look forward to the temple of God, the presence of God. ராஜா தாவீது தன் மானத்தை காட்டிலும், தன் கௌரவத்தை காட்டிலும், தன் பதவியை காட்டிலும் தேவனில் அதிக மனமகிழ்ச்சியாயிருந்தான். கர்த்தர் அவனை போல ஒரு ராஜா இல்லை என்கிற அளவும் அவர் வாக்கு பண்ணுகிறார், நீ உண்மையாக இருக்கிறபடினால உன்னுடைய சிங்காசனத்தில் நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறந்து அழியாத நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே. இன்னைக்கு வரைக்கும் they say the military tactics, தாவீதினுடைய இராணுவ தந்திரம் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தின் தலை சிறந்த இராணுவ தளமாக இருக்கக்கூடிய, இராணுவ பலமாக இருக்கக்கூடிய இஸ்ரவேலுடைய அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இஸ் டிசைன்ட் பை டேவிட் அப்படின்றாங்க. தாவீது ஏற்படுத்தின அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்கள யாராலையும் தோக்கடிக்க முடியலன்னு மொசாட் என்று சொல்லப்படுகிற அந்த மக்கள் அல்லது அந்த படை. பவர்ஃபுல் கிங்டம். அண்ட் தட்ஸ் நாட் இட். இது ஒரு பொலிட்டிக்கல் கிங்டம், ஜியோகிராபிக்கல் கிங்டம். கர்த்தர் நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். அந்த நித்திய ராஜ்யத்திலே தேவகுமாரன் வீற்று ஆளுகை செய்து கொண்டே இருப்பார். எவ்வளோ பெரிய பாக்கியம். தன் ராஜ்யத்திலும். இன்னைக்கு சில நேரம் இயேசுவை பற்றி சொல்லணும்னா நமக்கு வெக்கமாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இயேசுவை பற்றி பேசுறதுக்கு என்ன வருது? வெக்கமாக வருது. சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னை அசிங்கமாக பார்ப்பாங்கன்றதுக்காக நான் சொல்ல மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, என்னை மனுஷருக்கு முன்பதாக மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன். நீங்க அறிக்கை செய்தா நான் பிதாவுக்கு முன்பதாக உன்னை அறிக்கை செய்வேன். இங்க என்னை குறித்து அவமானப்படுவாய், ஆனால் தேவனுடைய சமூகத்துல உன்னை குறித்து தேவன் அவமானப்படுவார். அப்புறம் மூஞ்சி போச்சு கதை. தாவீது தன் ராஜ்ய பாரத்தை காட்டிலும், தன்னுடைய மேன்மை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில் அதிக மனமகிழ்ச்சியாயிருந்தான். கர்த்தரிடத்தில் அதிக மனமகிழ்ச்சியாயிருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக, அடிமையாக பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போன தானியேல். கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க அந்த 4 பேரு. கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். அதிலும் தானியேலை ஒரு பெரிய அதிபதியாக உண்டு பண்ணினார். அவன் 3 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் நினைக்கிறேன், 3 ராஜாக்களுடைய காலகட்டத்தில் அவன் ஆளுகை செய்தான். ராஜ்ய நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் டாரியஸ், தரியு ராஜா வர்றான், சைரஸ் வர்றாங்க. எல்லாருடைய காலகட்டத்திலும் அவர் இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, எல்லா ராஜாக்களின் காலகட்டத்திலும் அதிபதியாகவே இருந்தான். ராஜாக்கள் மாறினார்கள், ராஜ்யங்கள் மாறிச்சு, ஆனால் தானியேலுடைய பெருமை மாறவே இல்லை. ஏன் தெரியுங்களா? அவனை சூழ்ச்சியா அவனை பிடிக்கணும்னு சொல்லி வகை தேடுறாங்க. எப்படி ஆகிலும் அவனை சிக்கி விடணும், ராஜாக்கு எதிராக இவனை திருப்பணும்னு. அவன் உண்மை இல்லவனா இருக்கிறான்.
அதனால இவனை சிக்க வைக்கிறதுக்கு எந்த தப்பும் அவன்கிட்ட கண்டுபிடிக்க முடியல. ஒரு பிளான் பண்றாங்க. அவன் ரெகுலரா செய்யற ஒரு காரியத்திலேயே அவனை சிக்க வைக்கணும்னு சொல்லி அவனுடைய எதிராளிகள் ராஜா கிட்ட போய் ஒரு ஒரு லெட்டர் எழுதி வாங்குறாங்க. ஒரு பெரிய காரியத்தை நிறுவுறாங்க. ஒரு சிலையை வச்சுட்டு, இந்த சிலையை தவிர, ராஜாவுடைய இந்த சிலையை தவிர வேற யாருக்கிட்டையும் வேற எந்த கடவுள் இடத்திலும் வேண்டுதல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் அவ்வளவு உண்மையா இருந்ததுனால, தேவனுக்கு உண்மையா இருக்கிறான். அவன் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறான். அந்த காரியத்தை வச்சுதான் அவனை வஞ்சிக்கணும், அவனை இடற பண்ணணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவனை ஏமாற்றுவதற்காக ஒரு சூழ்ச்சியை, ஒரு சட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். அந்த சட்டத்தை பத்தி தெரியாம தரியு ராஜா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றான். அதன் விளைவாக திரும்ப இவன் ஜெபிக்கிறத கண்டுபிடிச்சு, இது தெரிஞ்ச பிறகு தானியேல் பார்க்குறான், இது பிரச்சனைன்னு தெரியும், சட்டம் வந்திருக்குன்னு தெரியும். அதனால என்ன பண்ணலைங்க, பயந்து அவன் தேவனை தேடுகிறத விடல, 3 வேளையும் தேவனை தொழுது கொண்டான். சட்டம் இருக்கு. 80 வயசு, இந்த வயசுல போய் கஷ்டப்படணுமா? நல்ல பதவியில் இருக்கிறேன், நல்ல பொறுப்புல இருக்கிறேன், யாருக்கும் தெரியாம ரகசியமா ஜெபம் பண்ணிக்கலாம், எதுக்கு ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி மாட்டி வாழ்ற வாழ்க்கையை பிரச்சனையா கொண்டு போவானே அப்படின்னு அவன் ஏமாற்ற முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் அவன் பலகணிகளை திறந்து, ஜன்னலை திறந்து வச்சு தேவாதி தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்தான். தேவனை ஆராதிக்கிறவனாக, வேண்டுதல் செய்கிறவனாக, துதிக்கிறவனாக காணப்பட்டான். அதன் விளைவு அவன் சிங்கக்கெபியில எரியப்பட்டான். சிங்கக்கெபியில போட்ட பிறகு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல ராஜாக்கு. ஓடி வந்து கேட்கிறாரு. என்ன கேட்டாருன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம், ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, சொல்றது யாரு? புறஜாதி ராஜா. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், அவன் இடைவிடாமல் ஆராதித்த தேவன், உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜா நீர் என்றும் வாழ்க. எங்கிருந்து பேசுறான்? சிங்கக்கெபியிலிருந்து பேசுறான். ராஜா நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். உன் சட்டத்துக்கு விரோதமாக நான் செயல்பட்டிருக்கலாம், ஆனால் உனக்கு விரோதமாகவும் என் தேவனுக்கு விரோதமாகவும் நான் குற்றவாளியாக இல்லை. அவன் சொல்றான், முதலாவது காரியம் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக, ராஜா உன்னுடைய அதிகாரம் இன்னைக்கு எனக்கு சிங்கக்கெபியில போடக்கூடிய அளவு தான் வந்துச்சு. சிங்கக்கெபியில என்னை தூக்கி போட்டுட்ட, என் மேல உனக்கு அன்பு இருக்குது, ஆனாலும் நீ நிர்பந்தவாதியா, நிர்பந்தப்படுத்தப்பட்டவனாக, உன்னாலேயே நான் சிங்கக்கெபிக்குள்ளாக தூக்கி எறியப்பட்டேன். ஆனால் கவனிங்க, என் தேவன் எனக்கு உண்மையாயிருந்தார். ஏனென்று சொன்னால் நான் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அது அடுத்த வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, இவனுக்கு சதி பண்ணவனுங்களை கூப்பிட்டு கட்டி, அவனையும் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கட்டி போடுறான் சிங்கக்கெபியில அப்படின்னு சொல்றாங்க. சிங்கக்கெபியில தூக்கி போடுறாங்க. வேதம் எலும்பு கூட தரையில படலையா, பிச்சு எரிஞ்சிருச்சான். மேலேருந்து போடும்போதே, அதாவது அவ்வளோ சிங்கங்கள் பசியா காத்துட்டு இருக்கு. எதுவுமே போடாம வச்சிருப்பாங்க, பட்னியா, பல வாரங்கள் பட்னியா வச்சிருப்பாங்க. அவ்வளோ சிங்கங்கள் பட்டினியா காத்துட்டு இருக்குது, பசிக்கிறது, சாப்பிட்றதுக்கு. ஒரே ஒரு மிட்டாய் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணிருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு ஸ்நாக்காவது கிடைக்கட்டுமே அப்படின்னு பிச்சு பெராண்டி எடுத்திருக்கணும். ஆனா செய்யல. ஆண்டவர் வாயை அடைத்தார், அமைதியா உட்கார்ந்தது. பெரிய ட்ரீட் கிடைச்சது சிங்கங்களுக்கு, விருந்து கிடைச்சது. ஏன்னா ஒருத்தன் கிடைக்கல, கூட்டமா வந்து போட்டானுங்க. மொத்தமா சாப்பிட்டு திருப்தியா கொட்டாய் விட்டு படுத்துன்னு இருக்குங்க எல்லாம். கர்த்தர் தானியேலோடு கூட இருந்து தானியேலை உயர்த்தினார். அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுங்களா? தானியேல் 6ஆம் அதிகாரம்
26 28 வரை இருக்கிற வசனங்கள் எப்படியா சொல்லுது? என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. நீ எனக்கு பயப்பட வேண்டாம், என் சிலைய வச்சிருக்கேன், தூக்கி போடுறா சிலைய. எனக்கு பயம் வேண்டாம், எனக்கு கனம் வேண்டாம், எனக்கு ஆராதனை வேண்டாம். தானியேலின் தேவனுக்கு முன்பாக நீங்கள் பயப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பர்யந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியாவாகிய கோரேசினுடைய ராஜ்ய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் 2 வெவ்வேறு ராஜாக்களின் காலகட்டத்தில் அதிபதியாகவே வாழ்ந்து மரித்தான் கர்த்தரை தேடும் பொழுது. தானியேல் தன் ஜீவனிலும் அதிகமாய் தேவனில் மன மகிழ்ச்சியாக இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். சிங்க கெபில இருக்கும்போது கூட அவன் இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார். அவனுடைய இருதயத்தின் வாஞ்சை என்னவா இருந்தது தெரியுமா? உயிரோடு இருக்கிறதோ இல்லை, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது அவன் இருதயத்தின் வாஞ்சையாக இருந்தது. அவனுடைய காலத்தில் அவனுடைய வாழ்க்கையினால அங்கே ராஜா பெரிய தீர்மானத்தை எடுக்கிறான். இந்த ஜீவனுள்ள தேவனை தவிர வேற எந்த தேவனுக்கு நீ ஆராதனை செய்யக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ராஜ்ய பாரம் முழுமைக்கும் ஒரு சட்டத்தை போட்டு தேவனை உயர்த்தினான். அது தானியேலின் வாஞ்சையாக இருந்தது. கடைசி வரை அவன் அதிகாரத்தில் இருந்து மரித்தான். 3 பேரை பார்த்தோம், ஆக்சுவலி 4 பேரை பார்த்தோம். எவ்வளவோ சாப்பிட்றதுக்கு கொடுத்தோம். அற்ப பழத்தை தடை செய்த காரியத்தில் ஏவாள் கவனத்தை செலுத்தினாள். பாவம் மனுக்குலத்தை அழிக்கும்படியாக உட்புகுந்தது. ஆனால் யோசேப்பு பாவத்திற்கு இடம் கொடாமல் கர்த்தருக்கு உண்மையாய் நின்றான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். அவனாலே பஞ்ச காலத்தில் அவன் குடும்பத்திற்கு சகாயம் நடந்தது. எல்லாரும் மரித்து போய் கொண்டிருந்த பொழுது, பஞ்சத்தில் அடிபட்ட பொழுது, இஸ்ரவேல் யாக்கோபின் குடும்பத்தாரும் சௌகரியமாய் வாழும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்துக்கு முக்கியமாக உழைக்கணும்ல, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது அவர் உன்னை உயர்த்துகிறார். நீ கர்த்தர் இடத்துல பிரியமாக இருந்த உன் குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். உன் குடும்பத்தை கனம் பண்ண வல்லவராக இருக்கிறார். தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்தை காட்டிலும் இல்லை, தன்னுடைய மானத்தை காட்டிலும் தன்னுடைய கௌரவத்தை காட்டிலும் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பாயிருந்தான். தேவனில் மன மகிழ்ச்சியாயிருந்தான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். தானியேல் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். ராஜாக்கள் மாறினார்கள், ராஜ்யங்கள் மாறினது. தானியேலின் மேன்மையும் மகிமையும் கௌரவமும் ஆசீர்வாதமும் மாறவே இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் வாக்கு மாறாத தேவன். வேதத்திலே வாக்கு கொடுத்த தேவன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயங்களின் வேண்டுதல்களை அருள் செய்வார். If you are looking for fullness of life, உங்கள் வாழ்க்கை பரிபூரணப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களானால் பரிபூரணத்தை கொடுக்க வல்லவராகிய தேவனை நோக்கி பாருங்கள். பரிபூரணத்தை வேண்டாம், கர்த்தர் பரிபூர்ண வாழ்வை கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் போனஸா கொடுக்கப்படும். அதற்கு மேலான நித்திய வாழ்வு உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உடைய திரு பிரசனத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. உம்மில் மனமகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்வீராக. நீரே என்னிலும் எங்களிலும் மகிமைப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை ஏவாளை போல நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருப்போமானால், இந்த உலகத்தின் காரியங்களிலே எங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருப்போமானால், பணத்திலே எங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருப்போமானால், மேன்மையிலே எங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருப்போமானால், எங்களுக்கு மன்னிங்க. குமாரனாகிய கிறிஸ்து இயேசு எல்லாவற்றையும் வெறுத்து தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவிலே எங்களை மீட்கும் பொருளாக அவர் எங்கள் ஜீவனானார். தாழ்த்தி ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பூமியில் உள்ள சகல நாவும் அறிக்கை செய்கிற நாமமாக, எல்லா முழங்காலும் முடங்குகிற நாமமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினீரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறோம் ராஜா. கிறிஸ்து எங்கள் ஜீவனாக, கிறிஸ்து எங்கள் மேன்மையாக, தேவ பிரசனமும் தேவ வார்த்தையும் எங்கள் பிரியமாய் எங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். பிசாசினாலே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.